Hi, this is Sasikla from Cloudnext Solutions. ஸோ இப்போ இந்த டெமோல வந்துட்டு உடுவோட இஆர்பி சொல்யூஷன்ஸ் உடைய டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் அதில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு அதோடைய ஒர்க் ஃப்ளோ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதான் நம்ம இந்த டெமோ செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஓகே, திஸ் இஸ் ஆர் ப்ரௌஷர். இப்ப இந்த ப்ரௌசர்ல நம்ம வந்து பார்க்கும்போது, உடுவோட ஒரு சிங்கிள் டேஷ்போர்ட்ல வந்து நம்ம மல்டிபிள் மாடியூல்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் உடுவோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜா இருக்கு. லைக் எப்படின்னா, சிஆர்எம், பிஓஎஸ்ஸா இருக்கட்டும், இல்ல இ-காமர்ஸ் வழியா ஒரு சேல்ஸ் வந்து உள்ள எப்படி வருது, அந்த சேல்ஸ்ல இருந்துட்டு நம்ம எப்படி நம்மளுடைய ஆப்பரேஷன்ஸ் ஆக்டிவிட்டி ஹேண்டில் பண்ணலாம். லைக் வந்து இன்வென்டரி ப்ராடக்ட் மேனேஜ்மென்ட்டா இருக்கட்டும், அண்ட் வெண்டார் கிட்ட பர்ச்சேஸ் பண்றது, வெண்டார் பில் அப்டேட் பண்றது, ப்ராடக்ட்ஸ ஜிஆர்என் பண்றது, அண்ட் பார்கோட் உடைய இன்டகிரேஷனும் இதுல அவைலபிள். அண்ட் தென் அந்த ப்ராடக்ட்ட வந்து நான் மேனுஃபேக்சர் தான் பண்ணுவேன் அப்படின்னா, அதோடைய பில் ஆஃப் மெட்டீரியல கேப்சர் பண்ணிட்டு, மேனுஃபேக்சரிங் புரொடக்ஷன் டீம் கிட்ட எப்படி அப்டேட் பண்ணுவோம், அண்ட் குவாலிட்டி அதோடைய செக் பண்றது, அண்ட் அந்த ப்ராடக்ட்க்கு மெயின்டனன்ஸ் அண்ட் ப்ராடக்ட் உடைய லைஃப் சைக்கிள் மேனேஜ்மென்ட்டும் நம்ம இதில ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டைம் ஷீட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. சப்போர்ட் டிக்கெட்ஸ் ஹெல்ப் டெஸ்க்கும் அவங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஃபீல்டு சர்வீஸ் ஆல்சோ. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனும் வந்துட்டு அவைலபிளா இருக்கு ஊடுல. அண்ட் இது அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மென்ட்டுக்குடைய பர்ப்பஸ்ன்னு பார்க்கும்போது, அக்கவுண்டிங் ரிப்போர்ட்ஸ் லைக் வந்து ஓப்பனிங் பேலன்ஸா ஓப்பனிங் பேலன்ஸ் அப்டேட் பண்ணி செக் பண்ணதா இருக்கட்டும், ட்ரையல் பேலன்ஸ் பார்க்கறது, அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட் இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ணலாம். அண்ட் தென் ஹெச்ஆர்எம்எஸ்ல வந்துட்டு எம்ப்ளாயி டேட்டா அப்டேட் பண்றது, அவங்களுடைய சேலரி ஸ்ட்ரக்சர்ஸ், பேரோல்லாம் எப்படி கான்ஃபிகர் பண்ணிட்டு, பே ஸ்லிப்பும் நம்ம இதுல ஜெனரேட் பண்ணலாம். அண்ட் தென் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸும் ஊடுல அவைலபிளா இருக்கு. ஸோ அதனால தான் சிங்கிள் மாடியூல் சிங்கிள் டேஷ்போர்ட்ல எல்லா மாடியூல்ஸும் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுல வந்து ஊடு இஆர்பியோட பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஊடுல வந்துட்டு 2 எடிஷன் இருக்கு. ஒண்ணு கம்யூனிட்டி, இன்னொரு வந்து என்டர்பிரைஸ் எடிஷன். இந்த கம்யூனிட்டி எடிஷன்ல வந்துட்டு ஒரு யூசர் ₹250 பெர் மந்த் அப்படின்றத நாங்க புரொவைட் பண்றோம். இதுவே என்டர்பிரைஸ் எடிஷன் போனோம் அப்படின்னோம்னா, ₹890 பெர் யூசர் பெர் மந்த்க்கு வந்து ஊடு புரொவைட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து நாங்க கம்யூனிட்டிலயே வந்துட்டு மல்டிபிள் பேக்கேஜஸும் அவைல் பண்றோம். ஸ்டாண்டர்ட் அண்ட் கஸ்டம் பேக்கேஜ். ஸோ பேஸ்ட் ஆன் தி கஸ்டமர் ரெக்வயர்மென்ட் அண்ட் அவங்களுடைய ஃப்ளெக்ஸிபிலிட்டிக்கு ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஊடு உடைய டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு போயிடுறேன். தட் மீன்ஸ் அவங்களுடைய டெமோ டிபிக்கு போயிரலாம். இது வந்து உடைய இதுதான் டெமோ டேட்டாபேஸ். இது ஓட டேஷ்போர்ட். ஸோ நம்ம லாகின் பண்ணி வந்துட்டதுக்கு அப்புறமா, நமக்கு டேஷ்போர்ட் பேஜ் வந்து இப்படிதான் இருக்கும். இதுல ஆல்ரெடி அப்டேட் பண்ண மாரி சிஆர்எம், சேல்ஸ், பர்ச்சேஸ், இன்வென்டரி, பாயிண்ட் ஆஃப் சேல், அக்கவுண்டிங் இந்த மாரி மாடியூல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இதோடைய ஒன் பை ஒன் மாடியூல்ஸ் உடைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம என்னன்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வித் சிஆர்எம். இப்ப சிஆர்எம்ல இருந்து எப்படி வந்து ஒரு லீட் கேப்சர் ஆகுது, அந்த லீடுக்கு வந்து எப்படி கொட்டேஷன் குடுக்குறோம், அண்ட் வந்து அதுக்கு எப்படி ப்ராடக்ட்ஸ வந்து அப்டேட் பண்றோம். இன்வென்டரில ப்ராடக்ட் மேனேஜ்மென்ட் அண்ட் வெண்டார்க்கு வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டுட்டு எப்படி அந்த ப்ராடக்ட்ட வந்து ஜிஆர்என் பண்ணி ஸ்டாக்ல அப்டேட் பண்றோம். அண்ட் பில்லிங் அதுக்கப்புறமா வெண்டார்க்கு எப்படி பில்ஸ் ரைஸ் பண்றது. இதுக்கு ரிலேட்டடா இருக்கிற ரிப்போர்ட்டிங் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஜிஎஸ்டி ஃபைலிங்கும், இ-இன்வாய்ஸ், இ-வே பில் இது எல்லாமே ஊடுல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம இத ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா, நமக்கு எல்லா ஆப்பரேஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸும் இதுலயே முடிஞ்சிரும். ஸோ இப்ப சிஆர்எம்னு வந்ததுக்கு அப்புறமா ஒரு லீட வந்து நம்ம ஜெனரேட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா லீட் கேப்சரிங்கும் இருக்கு. லைக் வந்து உங்களுடைய வெப்சைட்ல லீட்ஸ் வருது, இல்ல வேற எதுலயாவது ஒரு மெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய லீட் டேட்டா வருதுன்னா, அதோடைய ஆட்டோமேட்டிக் இன்டகிரேஷனும் வந்து நம்ம இதுல பண்ணலாம். இப்ப எனக்கு ஒரு லீட் வந்து நியூவா வந்திருக்குன்னா, இதெல்லாம் வந்து மல்டிபிள் ஸ்டேஜஸ். இப்ப எனக்கு நியூல எத்தன லீட் இருக்கு? குவாலிஃபைட்ல எத்தன இருக்கு? ப்ரொபோசிஷன் மீன்ஸ் நான் எத்தன ப்ரொபோசல் குடுத்திருக்கேன். அதுல எவ்ளோ ஆர்டர் நான் வின் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அதுல லாஸ்ட் என்னன்றதையும் நம்ம அப்டேட் பண்ணலாம். இது வந்து ஊடுல இருக்க ஸ்டேஜஸ். இது இல்லாம வேற ஏதாவது ஸ்டேஜஸ் வேணாலும் நம்ம அடிஷனலா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ரீநேமும் பண்ணிக்கலாம். இந்த இதுல. இது வந்து என்னுடைய பைப்லைன் வரும்போது என்னோடது மட்டும் காட்டும். ஸோ நான் மத்த மை பைப்லைன ரிமூவ் பண்ணிட்டு எல்லாரோடதையும் பார்த்தனா எல்லாருக்கும் இருக்கும். இதுல இண்டிவிஜுவல் சேல்ஸ் பெர்சனும் பார்க்கலாம். அண்ட் அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் வந்து லைக் அதாவது டீம் லீடர் வந்து அவங்க டீம் மெம்பர்ஸ்ல இருக்கிறவங்களுடைய டேட்டாவும் செக் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து நியூவா ஒரு லீட் போடுறேன் அப்டின்னா, இப்ப நான் இங்க ஜஸ்ட் வந்து ஒரு சாம்பிள் அப்டின்ற மாரி ஒரு லீட் ரெக்வயர்மென்ட் வந்து நான் குடுக்குறேன். இப்போ இதுதான் சாம்பிள் என்ட்ரி. இதுதான் என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி நேமா இருக்குன்னா, என்னுடைய எக்ஸ்பெக்டட் ரெவென்யூ. இந்த ஆர்டர்ல நான் எவ்ளோ எக்ஸ்பெக்ட் பண்றேன்.
ஸோ லெட்ஸ் சே ஐ புட் இட் அவுட் $30,000 அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் திஸ் ஆர்டர் என்னன்றதும் அண்ட் இந்த சாம்பிள் என்ட்ரி இந்த இடத்துல வந்து என்னுடைய கான்டாக்ட் பர்சன் யாரு, அவங்களுடைய இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், சேல்ஸ் பர்சன் யாரு, எக்ஸ்பெக்டட் க்ளோசிங் டேட் என்ன, எனி அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னாலும் நான் இதை அப்டேட் பண்ணிக்கலாம். இப்ப லைக் இந்த லீட் இந்த சிஆர்எம்க்கு அகைன்ஸ்டா லீடுக்கு அகைன்ஸ்டா நான் ஆக்டிவிட்டீஸ் பண்றேன். லைக் வந்து நான் விசிட் பண்ணுவேன். இல்ல கஸ்டமர் கிட்ட ஒரு கால் ஃபாலோ பண்ணுவேன்னா, இங்க ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்கும். இந்த ஆக்டிவிட்டீஸ்ல போயிட்டு ஆக்டிவிட்டி டைப்ல நான் என்ன பண்ண போறேன்? மீட்டிங்கா? ஃபாலோ அப் போட்டா? இல்லன்னா வந்துட்டு டெமோக்கு கால் பண்றேனா? இல்ல ஒரு வெல்கம் இமெயில் டெமோ குடுக்குறது. ஸோ இந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இங்க நான் ஆக்டிவிட்டி ஸ்கெட்யூல் பண்ணி டியூ டேட்டும் வேற ஒரு பெர்சனுக்கும் வந்து அசைன் பண்ணலாம். ஸ்கெட்யூல் பண்ணலாம் அண்ட் மார்க்கர்ஸ் டன் அண்ட் நெட் அடுத்த ஆக்டிவிட்டியை ஸ்கெட்யூல் பண்ணா டன் அண்ட் ஸ்கெட்யூல் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ இந்த லீட் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. இங்க எனக்கு இந்த லீட்ல வந்துட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கன்ஃபார்மா இருக்குன்னா நெக்ஸ்ட் ஐ ப்ரொசீட் வித் கொட்டேஷன். ஸோ இப்போ இங்க நியூ கொட்டேஷன் கொடுக்கும்போது இந்த கஸ்டமர் டீடைல்ஸ் இதுல இன்வாய்ஸ் அட்ரஸ் டெலிவரி அட்ரஸ் மேபி டிஃப்ரெண்டா இருந்தாலும் இந்த கஸ்டமர் மாஸ்டர்ல போயிட்டு நம்ம அவங்களுடைய அட்ரஸஸ்ல வந்து நம்ம இங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ் அட்ரஸ் என்ன, டெலிவரி அட்ரஸ் என்ன, அதர் அட்ரஸ் மேபி அந்த இடத்துல மல்டிபிள் கான்டாக்ட் பர்சன் நமக்கு அவைலபிளா இருந்தாலும் அந்த டேட்டா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம அந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது அவங்களுடைய டீடைல்ஸை எடுத்துக்கலாம். அண்ட் தென் பிரைஸ் லிஸ்ட் மல்டிபிள் பிரைஸ் லிஸ்ட் வந்து நான் ஹேண்டில் பண்ணலாம். மேபி நான் யூஎஸ்டி, ஐஎன்ஆர், ஈரோ, தினார் இந்த மாதிரி மல்டிபிள் கரன்சில நான் வந்து சேல்ஸ் பண்றேனாலும் அந்த கரன்சிஸ் அப்டேட் பண்ணிட்டு பிரைஸ் லிஸ்ட் அப்டேட் பண்ணோம்னா இந்த பிரைஸ் லிஸ்ட் வந்து எடுத்துட்டு வரும். பேமெண்ட் டர்ம்ஸ் என்னுடைய பேமெண்ட் டர்ம்ஸ் என்னன்றதை கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். கொட்டேஷன் டெம்ப்ளேட்ஸும் நான் மல்டிபிள் கொட்டேஷன் டெம்ப்ளேட்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்க ஒரு கொட்டேஷன் டெம்ப்ளேட் ஆல்ரெடி இருக்கு. ஸோ ஜஸ்ட் இதுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இதுல என்னுடைய ப்ராடக்ட் டீடைல்ஸ் என்ன இருக்கு, என்னெல்லாம் மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாமோ அதுக்கு ஆட் ப்ராடக்ட் அடிஷனலா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னாலும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டுடைய குவான்டிட்டி என்ன, யூஎம் என்ன, யூனிட் பிரைஸ் என்ன, டாக்ஸ், டிஸ்கவுண்ட் இதெல்லாம் அப்டேட் பண்ணணுமா இருக்கு. ஆட் ஷிப்பிங்னு கொடுத்தோம்னா இதுக்கு ஏதாவது ஃப்ரைட் சார்ஜஸ் நமக்கு அவைலபிளா இருக்குன்னா இந்த ஷிப்பிங் மெத்தட்ஸும் நம்ம இந்த இடத்துல அவைலபிள் பண்ணிக்கலாம். இது முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ கொட்டேஷன் நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ இது கஸ்டமருக்கு நான் கொட்டேஷன் ரிப்போர்ட் அனுப்பணும்னா இந்த பிரிண்ட்ல போயிட்டு கொட்டேஷன் வந்து நான் கொடுத்தேன்னா கொட்டேஷன் பிடிஎஃப் ஃபார்மேட்லயும் நான் எடுத்துட்டு போய் கஸ்டமருக்கு அனுப்பலாம். இங்க என்னுடைய லோகோ, என்னுடைய கம்பெனி நேம், கஸ்டமருடைய கம்பெனி நேம் டீடைல்ஸ் அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு என்னுடைய ஆம் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் வேணும்னாலும் நான் ஜஸ்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட்டை எப்படி வேணுமோ நம்ம அதுக்கேத்த மாரி கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்ஷனல் ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் அதுல அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த கொட்டேஷன் டைரக்டா சென்ட் பை இமெயில்னு குடுத்து அப்டேட் பண்ணலாம். இப்ப நான் இந்த கொட்டேஷன் எனக்கு கஸ்டமர் கிட்ட இருந்து ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் எனக்கு பிஓ குடுக்குறாருன்னா, இங்க நான் கன்ஃபார்ம்னு குடுப்பேன். இந்த கன்ஃபார்ம் குடுக்கும்போது அதர் இன்ஃபோல போயிட்டு இந்த கஸ்டமர் ரெஃபரன்ஸ்னு அங்க இருக்கும். இங்க எனக்கு வந்து பிஓ டேட் என்னைக்கு வந்திருக்கு, பிஓ நம்பரும், எனக்கு எனக்கு என்னைக்கு டேட்ல எனக்கு ரிசீவ் ஆச்சுன்றது இந்த டேட்டையும் இந்த இடத்துல நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து எனக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆன உடனே எனக்கு வந்து இங்க ஒரு டெலிவரி நோட் கிரியேட் ஆயிடும். ஸோ இப்ப இந்த டெலிவரி நோட் கிளிக் பண்ணா, இந்த ப்ராடக்ட் ஸ்டாக்ல வந்து எனக்கு அவைலபிளா இருக்கிறத வச்சுட்டு, எனக்கு வந்து ஸ்டாக் அவைலபிளா இருந்தா அவைலபிள்னு காட்டும். இல்லன்னா இருக்காது. நாட் அவைலபிள்னு குடுக்கும். ஸோ இப்ப இந்த இடத்துல வந்துட்டு என்னன்னா, எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் என்னுடைய டிமாண்ட் இவ்ளோ இருக்கு. இப்ப எனக்கு ஸ்டாக்ல இல்லன்னும்போது, ஒண்ணு நான் வந்து இதுக்கு ஆ பர்ச்சேஸ் பண்ணி நான் அப்டேட் பண்ணணும். இல்லன்னா மேனுஃபேக்சரிங் டீம் கிட்ட போயிட்டு நான் பண்ணணும். ஸோ இப்ப இதுக்கு வந்து எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம்னா, அகைன் டேஷ்போர்ட் பேஜ்க்குள்ள வந்துட்டு பர்ச்சேஸ் மாடியூல்குள்ள போணும். பர்ச்சேஸ்ல வந்து ஆர்எஃப்கியூஸ் இருக்கும். ஸோ எந்த வெண்டார் கிட்ட நான் இதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போறேனோ, அந்த வெண்டார சூஸ் பண்ணிக்கணும். எக்ஸ்பெக்டட் அரைவல் டேட்ல இப்ப நான் வந்து லைக் வந்து ஒரு 1 வீக் கழிச்சு தான் எனக்கு மெட்டீரியல் வரும் அப்படின்ற மாரி நான் ஷெட்யூல் பண்ணனேன்னா, இப்ப இந்த இடத்துல ஆஸ்க் கன்ஃபர்மேஷன் நான் குடுக்கும்போதுனா, இந்த வெண்டார் கிட்ட போயிட்டு நான் இங்க ஆஸ்க் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு டேட்டா எனக்கு இந்த இடத்துல இருக்கும். இங்க வந்து ரிசிப்ட் ரிமைண்டர்ன்ட்டு. இத நான் இங்க அப்டேட் பண்ணி எத்தன டேஸ்க்கு பிஃபோர் வந்து எனக்கு வந்து ரிசிப்ட் ரிமைண்டர் பண்ணணும். இப்ப நான் இதுக்கு 4 டேஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். சோ இந்த 4 டேஸ் இங்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். தட் மீன்ஸ் டிசம்பர் 12 வந்து டிசம்பர் 2 வந்து எனக்கு இதோட எக்ஸ்பெக்டட் அரைவல் டேட் போட்டிருக்கேன்னா, அதுக்கு 4 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா இமெயில் போகும். தட் மீன்ஸ் வந்து இந்த வெண்டார் கிட்ட வந்துட்டு இதுக்குள்ள மெட்டீரியல் டெலிவரி ஆயிடும்ல அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் போயிடும். இப்ப நான் ப்ராடக்ட் வந்து இப்ப நான் இங்க ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட் வேணுமோ அப்படின்ற இதுக்கு ஸோ லார்ஜ் மீட்டிங் டேபிள் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 8 குவான்டிட்டி எனக்கு வேணும்.
ஆஃபீஸ் சேர் வந்து எனக்கு வந்து ஒரு 3 வேணும். ஸ்க்ரீன் வந்து எனக்கு ஒரு 2 வேணும். தென் சேர் ஃப்ளோர் ப்ரொடெக்ஷன். எனக்கு இது வேணும். இதோட யூனிட் யூஏஎம் என்ன? யூனிட் பிரைஸ் இது என்னன்றதையும் அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் டாக்ஸ் டேட்டா இது எல்லாத்தையும். இப்ப நான் சேவ் பண்ணிக்கிட்டு, இதே மாரி ஆர்எஃப்கியூ வந்து சென்ட் பை இமெயிலும் குடுக்கலாம். இல்ல பிரிண்ட் எடுத்து ரிக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷனாவும் நான் வெண்டாருக்கு நான் அனுப்பலாம் இவங்களுக்கு. சோ இப்ப இது முடிச்சதுக்கு அப்புறமா, இதுக்கு அகைன்ஸ்டா இந்த இடத்துல எனக்கு நான் லாக் நோட்ஸோ இல்ல ஆக்டிவிட்டீஸ் எதுக்காவது ஷெட்யூல் பண்ணனாலும் இங்க நான் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இது ஒன்ஸ் கன்ஃபர்ம் ஆர்டர் அப்படின்னு குடுத்துட்டேன்னா, எனக்கு வந்து இப்ப ப்ராடக்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகுறதுக்கு எனக்கு ரிசிப்ட் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். விச் மீன்ஸ் இந்த ப்ராடக்ட்ட நான் ஜிஆர்என் பண்ணணும். சோ பிஃபோர் தட் வந்து இப்ப இந்த லார்ஜ் மீட்டிங் டேபிள் அப்படின்ற ப்ராடக்ட் உடைய டீடைல்ஸ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இன்வென்டரி போணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ப்ராடக்ட்ஸ்க்குள்ள போகும்போது, இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் லார்ஜ் மீட்டிங் டேபிள காட்டுறேன். லார்ஜ் மீட்டிங் டேபிள் என்னுடைய ஆன் ஹேண்ட் ஸ்டாக்ல இல்ல. 0ன்னு இருக்கு. இப்போ இந்த ப்ராடக்ட் மாஸ்டர்ல இருக்கிற டேட்டாவையும் பார்த்துடலாம் குயிக்கா. சோ இந்த இடத்துல வந்து நான் ப்ராடக்ட் உடைய நேம் குடுக்கணும். இது வந்து சேல்ஸ் பண்ண போறேன்னா சேல்ஸ், பர்ச்சேஸ் பண்ண போறேன்னா பர்ச்சேஸ், இல்ல 2மே பண்ண போறேன்னா 2ம். அப்புறம் இல்ல இந்த ப்ராடக்ட் நான் பாயிண்ட் ஆஃப் சேல்ல குடுக்க போறேன், ரென்டல்ல யூஸ் பண்ண போறேன். சோ என்னென்ன மாடியூல்ல நம்ம யூஸ் பண்றோமோ, இந்த செக் பாக்ஸ அதுக்கேத்த மாரி நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். ப்ராடக்ட்டோட டைப் வந்து குட்டா, சர்வீஸா. குட்ஸ் அப்டின்னா நம்ம அந்த ப்ராடக்ட்ட வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம சேல் பண்றது. இல்ல சர்வீஸ்னா அதோடைய சர்வீஸ் லைக் இன்ஸ்டலேஷனா இருக்கட்டும், கன்சல்டேஷன் இந்த மாரி சர்வீசஸ் மட்டும் குடுக்குறோம்னா, சர்வீசஸ் குடுக்கணும். காம்போன்றது இது 2 இருக்கு. இன்வாய்சிங் பாலிசில வந்து நான் இந்த ப்ராடக்ட்ட வந்து டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் நான் இன்வாய்ஸ் பண்ண போறேனா, இல்ல ஆர்டர் பண்ண உடனே இன்வாய்ஸ் பண்ணணுமா? அப்படின்ற கான்ஃபிகரேஷன் குடுக்கறதுக்கு ஏத்த மாரி தான், இந்த இடத்துல நமக்கு இங்க நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா, இந்த இந்த சேல் ஆர்டர்லயே நமக்கு தெரியும் கிரியேட் இன்வாய்ஸ். இப்ப இந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே வந்து நம்ப இன்வாய்ஸ் ஆர்டரிங் ஆர்டர்டு குவான்டிட்டின்னு சொல்லி குடுத்திருக்கிறதால, அது வந்துட்டு நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்து டெலிவரிக்கு டெலிவரி பண்றதுக்கு முன்னாடினாலும் இன்வாய்சிங்க்கு வந்துருச்சு. அப்புறம் என்னுடைய இன்வென்டரிய நான் எப்படி ட்ராக் பண்ணணும்? குவான்டிட்டி வச்சு அப்டேட் பண்ணுமா? இல்ல யூனிக் சீரியல் நம்பரா? லாட்ஸா? யூனிக் சீரியல் நம்பர் நான் குடுத்தேன்னா, இந்த ப்ராடக்ட்ட நான் எப்ப ரிசீவ் பண்ணாலும், தட் மீன்ஸ் ஜிஆர்என் பண்ணாலும், டெலிவரி பண்ணாலும், அந்த சீரியல் நம்பர் அப்டேட் பண்ணா மட்டும் தான் அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போகும். லாட்ஸ் அப்டின்னாலும் ஒரு லாட்டா நான் பர்ச்சேஸ் பண்ணாலும், அப்படிதான் அதே ப்ராசஸ் தான் இந்த இடத்துல ஃபாலோ ஆகும். அப்புறம் இந்த ப்ராடக்ட் உடைய சேல்ஸ் பிரைஸ் என்ன? அதோடைய டாக்ஸ் யூனிட் என்ன? அண்ட் தென் அதோடைய கிராஸ் பிரைஸ் என்ன? பர்ச்சேஸ் உடைய டாக்ஸ் என்ன? ப்ராடக்ட் கேட்டகரி இருந்தா கேட்டகரிஸ கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாவது இன்டர்னல் ரெஃபரன்ஸ் இருந்தாலோ, இல்ல பார்கோட் இன்டகிரேஷன் இது எல்லா டேட்டாவும் நம்ம இங்க பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு ப்ராடக்ட் உடைய அட்ரிபியூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த லார்ஜ் மீட்டிங் டேபிள் இருக்கு. இதுக்கு வந்து சைஸ் இருக்கு. சைஸ்னா டிமென்ஷன் வந்து ஒரு 14x20 சென்டிமீட்டர் அப்படின்ற மாரி சைஸ் இருக்கு. இல்ல கலர்ஸ் இருக்கு. இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷல் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த மாரி இங்க வேரியபிள் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சைஸ்ன்னு இங்க கிரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா, அந்த சைஸ்ல என்னென்னலாம் வேல்யூஸ் அவைலபிளா இருக்குன்றத இங்க காட்டும். இங்க வந்து எஸ்ன்னு இருக்கு. நம்ம அது என்ன வேணுமோ அதுக்கேத்த மாரி நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சேல்ஸ். இந்த ப்ராடக்ட்ட வந்துட்டு எனக்கு வந்து அவைலபிள் குவான்டிட்டி ஷோ பண்ணணுமா? அப்படின்றது. அதாவது இது ஒரு காமர்ஸ்ல யூஸ் பண்ணோம்னா, இந்த ஃபீச்சர்ஸ் அவைலபிளா இருக்கும். அபார்ட் ஃப்ரம் தட் இந்த கொட்டேஷன்ல இந்த ப்ராடக்ட் நேம்க்கு எனக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன்ல வேணும்ன்றதையும் நான் அப்டேட் இங்க பண்ணுனேன்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன் டேட்டா வந்து எனக்கு அப்டேட் ஆகும். இது. அண்ட் தென் சிமிலர்லி பாயிண்ட் ஆஃப் சேல் இருக்கும்போது அது வரும். பர்ச்சேஸ் அப்படின்னு வரும்போது, இந்த ப்ராடக்ட்ட நான் எந்தெந்த வெண்டார் கிட்டலாம் பர்ச்சேஸ் பண்ணுவனோ, அந்த வெண்டாருடைய டீட்டெயில்ஸும், அந்த வெண்டார் கிட்ட ஒரு குவான்டிட்டி வந்து நான் எவ்வளோ பிரைஸ்ல வாங்குறேன் அப்படின்றதும், அந்த வெண்டாருடைய டெலிவரி லீட் டைமும் நான் வந்து இந்த இடத்துல கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் என்னுடைய இன்வென்டரிலன்னு வரும்போதுனா, என்னுடைய ரூட் தட் மீன்ஸ் இந்த ப்ராடக்ட்ட நான் பை பண்றேனா, இல்ல மேனுஃபேக்சர் பண்றேனா, இல்ல பையும் மேனுஃபேக்சரும் பண்ணுவேன்னா, 2ம் இங்க நான் அப்டேட் பண்ணிக்கணும். அதே மாரி கஸ்டமருக்கு லீட் டைம் குடுக்குறேன். இப்ப நான் மேனுஃபேக்சர்ன்னு சொல்லி குடுத்தேன்னா, மேனுஃபேக்சரிங் உடைய லீட் டைம் இங்க அப்டேட் ஆகும். அதே மாரி இந்த ப்ராடக்ட்க்கு ஜிஆர்என் பண்ணும்போது, வெண்டார் பில்லுல வந்து எனக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் வரணும், அந்த கஸ்டமருக்கு குடுக்குற டெலிவரி நோட்ல எனக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் வரணும்ன்றதையும் நம்ம இங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அக்கவுண்டிங்ல இந்த ப்ராடக்ட் ஒவ்வொன்னுத்துக்கும் இன்கமிங் அக்கவுண்ட் என்ன, எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட் என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். சோ இப்ப குயிக்கா வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ட வந்துட்டு நான் ஜிஆர்என் பண்ணிடுறேன். இப்ப நான் இங்க ரிசிப்ட்ஸ்ன்னு கிரியேட் ஆயிருக்கும். இதுல இந்த ரிசீவ் ப்ராடக்ட்ஸ் எதுனாலும் குடுத்துக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லார்ஜ் மீட்டிங் டேபிள் 80 இதெல்லாம் டிமாண்ட் இருக்கு. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் மட்டும் எனக்கு 3 இருக்கு சேரு. நான் பட் 2 தான் ரிசீவ் பண்றேன். வெண்டார் வந்து 1 இல்லன்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் இத வேலிடேட் பண்றேன்.
வேலிடேட் பண்ணும்போது எனக்கு கிரியேட் பேக் ஆர்டரா அப்படின்னு சொல்லி சிஸ்டம் கேட்கும். இத குடுக்கறதுனால எனக்கு பேக் ஆர்டர் அதாவது இந்த பெண்டிங்ல இருக்கிறதுக்கு பேக் ஆர்டர் கிரியேட் ஆகும். நோன்னு குடுத்தா அந்த ரிமைனிங் குவான்டிட்டீஸ்க்கு கேன்சல் ஆயிடும். இப்ப நான் கிரியேட் பேக் ஆர்டர்ன்னு குடுத்துட்டேன். எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இப்ப இங்க பார்த்தோம்னா 2 ரிசிப்ட் உள்ள வந்திருக்கும். சோ ரிசிப்ட்ல 1 டன்ன்னு இருக்கும். 1 ரெடின்னு இருக்கும். சோ எப்ப வெண்டார் கிட்ட இருந்து எனக்கு அப்டேட் ஆகுதோ அதையும் நான் டன் பண்ணிடலாம். இப்ப போய் இந்த பர்ச்சேஸ் ஆர்டர்ல நான் போய் பார்த்தேன்னா, எவ்ளோ குவான்டிட்டி நான் ஆர்டர் பண்ணேன், எவ்ளோ ரிசீவ் ஆயிருக்கு. இங்க இருந்தே பில்லும் வந்து வெண்டாருக்கு கிரியேட் பண்ணலாம். சோ கிரியேட் பில் குடுக்கும்போது எவ்ளோ குவான்டிட்டி நான் வந்து ரிசீவ் பண்ணனோ, அதுக்கு மட்டும் எனக்கு வெண்டார் பில் வரும். சோ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்டின்னா, ஓகே. பில் டேட் வந்து டேட் குடுக்கணும். டேட் அப்டேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணும்போது, எனக்கு வந்து இந்த வெண்டாருக்கு பில்லும் எனக்கு அப்டேட் ஆயிடும். இந்த இடத்துல. இதுல பர்ச்சேஸ் ஆர்டருடைய லிங்க்கும் நமக்கு இந்த இடத்துல இருக்கும். இப்போ போயிட்டு இந்த ஒரு லார்ஜ் மீட்டிங் டேபிள பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நமக்கு ஸ்டாக்ல அவைலபிள் இல்லாம இருந்தது. இப்ப பாருங்க, ஆன் ஹேண்ட்ல வந்து 8 யூனிட்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கும். சிமிலர்லி எல்லா ப்ராடக்ட்லயும் போயிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ல இருந்திருக்காது. இப்ப அப்டேட் ஆயிருக்கும். இப்போ வந்து நான் இந்த டெலிவரில போய் ஜஸ்ட் நான் செக் பண்றேன். இப்போ செக் அவைலபிலிட்டி குடுக்கும்போது என்னன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஸ்டாக்ல அப்டேட் ஆன மாரி இருக்கும். அதாவது இப்ப கூட என்னன்னா, டிமாண்ட் இவ்ளோ இருக்கு. ஆனா இவ்ளோ குவான்டிட்டி தான் வந்து எனக்கு ரிசர்வ் ஆயிருக்கு. சோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிர்றேன், இந்த ப்ராடக்ட்ஸ மட்டும் அப்டேட் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் ப்ராடக்ட்டுக்கும் இங்கேயும் அகைன் வந்து டெலிவரி ஆர்டர்லயும் பேக் ஆர்டர் கேட்கும் எனக்கு. சோ பேக் ஆர்டர் குடுக்கும்போது என்ன ஆகும், இப்ப இங்க 2 வந்து டெலிவரி ஆர்டர் வந்திருக்கும். 1 வந்து டன் இருக்கு. இவ்ளோ குவான்டிட்டீஸ் எனக்கு அப்டேட் ஆயிருக்கு. இன்னொரு டெலிவரி ஆர்டர் வந்து எனக்கு வெயிட்டிங்ல இருக்கு. தட் மீன்ஸ் ப்ராடக்ட் உடைய ஸ்டாக் அவைலபிலிட்டிக்காக வெயிட்டிங்ல இருக்கு. இந்த ப்ராடக்ட் மட்டும் எனக்கு 6 குவான்டிட்டி எனக்கு வரணும். இப்போ இதே மாரி நம்ம சேல் ஆர்டர்ல பார்த்தாலும், எவ்ளோ குவான்டிட்டி ஆர்டர் பண்ணோம், எவ்ளோ டெலிவரி பண்ணோம், எவ்ளோ இன்வாய்ஸ் பண்ணோம். சிமிலர்லி இப்ப இந்த ப்ராடக்ட்க்கு எப்படி வந்து நம்ம இன்வாய்ஸ் குடுக்க போறோம்ன்றதையும் இங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இப்ப நான் கிரியேட் இன்வாய்ஸ்ன்னு குடுத்தா, என்ன ப்ராடக்ட்லாம் நான் டெலிவரி பண்ணனோ, அதுக்கு மட்டும் எனக்கு அப்டேட் ஆகும். இந்த இடத்துல இப்ப நான் இன்வாய்ஸ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா, இன்வாய்ஸ் வரும். இந்த இடத்துல என்ன சேல் ஆர்டர் அந்த சேல் ஆர்டருடைய நம்பரும் எனக்கு இங்க வந்து இங்க இருந்தும் லிங்க் இருக்கும். சேல் ஆர்டர்ல இருந்து இன்வாய்ஸ்க்கான லிங்க்கும் எனக்கு இந்த இடத்துல அப்டேட் ஆகும். சோ இதுதான் இதோடைய ஃப்ளோ நம்ம பார்க்கும்போது. இப்ப அடுத்து வந்துட்டு சேல்ஸ்க்குள்ள வந்து பார்த்தோம்னா, நான் சப்போஸ் சிஆர்எம் வந்து எனக்கு லீட்ஸ்லாம் கேப்சர் ஆகல. டைரக்ட்டா கொட்டேஷன் குடுத்து நம்ம ஆர்டர் எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னா, நீங்க சேல்ஸ் மாடியூல்க்கு டைரக்ட்டா வந்து இங்க போய் நியூவா ஒரு கொட்டேஷன் குடுத்து ஆர்டர கன்ஃபார்ம் பண்ணி நம்ம எடுத்துட்டு போலாம். இப்போ ரிப்போர்ட்டிங் அப்படின்றத பார்க்கும்போது, இது கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல இருக்கும். பிவோட் அண்ட் வந்து லிஸ்ட் வியூன்றதுல இருக்கும். லிஸ்ட் வியூ குடுத்தோம்னா, அதோடைய ஆர்டர் டேட் என்ன? ஆர்டர் நம்பர் என்ன? என்னென்ன ப்ராடக்ட்? எந்த கஸ்டமர்ட்ட குடுத்துருக்கோம்? எவ்ளோ குவான்டிட்டி? இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அடிஷனலா இதுல ஏதாவது எனக்கு ஃபீல்ட்ஸ் வேணும் அப்டின்னா, நான் இங்க இந்த ஃபீல்ட்ஸ அப்டேட் பண்ணிக்கலாம். வேணான்ற ஃபீல்ட இங்க அன்செக் பண்ணிக்கலாம். சோ இப்படிதான் வந்து இது இருக்கும். அடுத்து வந்து பிவோட் வியூல பார்த்தீங்கன்னா, இது வந்து லைக் எக்ஸெல் ஷீட் மாரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, சேல்ஸ் பெர்சன் வச்சு நான் போட்டுக்கிறேன். இப்ப இவங்கலாம் என்னுடைய சேல்ஸ் பெர்சன். இந்த சேல்ஸ் பெர்சன் என்னென்ன கஸ்டமர்க்குலாம் இதெல்லாம் குடுத்திருக்காரு. அப்படின்னு நான் பார்க்கும்போது இருக்கும். இப்போ இதுல வந்துட்டு என்ன ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இப்ப நான் எவ்ளோ வந்து குவான்டிட்டி ஆர்டர் பண்ணேன், எவ்ளோ டெலிவரி பண்ணேன், எவ்ளோ இன்வாய்ஸ் பண்ணேன், இன்னும் எவ்ளோ பண்ண வேண்டி இருக்கு. இதுல டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் ஒவ்வொரு லைனுக்கும் நான் என்ன குடுத்துருக்கேன், அப்படின்ற டேட்டா வரைக்கும் நம்ம இங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப இங்க நான் இத கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, அந்த 152 இன்வாய்ஸஸ் வந்து அப்டேட் வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து இருக்கும். 150 இந்த மீன்ஸ் வந்து குவான்டிட்டி ஆர்டர். 150 குவான்டிட்டிக்கு வந்து இங்க அப்டேட் ஆகும் நமக்கு. இந்த இடத்துல. இது இருக்கு. இது வந்து எனக்கு எக்ஸலா வேணும்னாலும் நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். குடுத்துட்டு அண்ட் தென் இந்த டீட்டெயில்ஸ் வேற ஏதாவது வேணும்னா, இத ஃபேவரைட்ஸ்ல போயிட்டு சர்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம். இதுல வேற ஏதாவது குரூப் வைஸ் சேல்ஸ் பெர்சனோ, இல்ல வேற ஏதாவது டேட்டா அப்டேட் பண்றதா இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம பண்ணிக்கலாம். இது சேல்ஸ் ரிப்போர்ட்டிங்க்கு. இதே மாரி தான் ப்ராடக்ட், கஸ்டமர் வைஸ் நம்ம எல்லாமே பண்ணலாம். அதே மாரி பர்ச்சேஸ்ல பார்க்கும்போதும் பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டிங் இருக்கும். பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டிங்கும் சிமிலர்லி இதே மாரி டேட்டா. எந்த வெண்டார் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். அண்ட் அவங்க கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் பண்ணோம், பில் பண்ணோம், ரிசீவ் பண்ணோம் அப்படின்ற டேட்டா எல்லாத்தையும் பார்க்கலாம். இத கிளிக் பண்ணும்போது அந்த வெண்டாருடைய பர்ச்சேஸ் ஆர்டர் டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ இங்கிருந்து இப்ப நான் இன்வாய்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்வாய்ஸ் அனாலிசிஸும் போயிட்டு நம்ம பார்க்கலாம். இன்வாய்ஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட்ல வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, மார்ஜின் பார்க்கலாம். இப்போ இந்த ரிப்போர்ட்டிங்ல போயிட்டு இன்வாய்ஸ் அனாலிசிஸ்ன்னு இருக்கும். இப்போ இதுல போய் செக் பண்ணோம்னா, நம்ப ஒவ்வொரு இதுல வந்து பார்ட்னர் இருக்கும். இது வந்து பார்ட்னர் மீன்ஸ்னா கஸ்டமரும் இருக்காங்க, வெண்டாரும் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்துட்டு எவ்ளோ ப்ராடக்ட் வந்து நான் குவான்டிட்டி ஆர்டர் பண்ணேன், எவ்ளோ வந்து என்னுடைய மார்ஜின், என்னுடைய ஆவரேஜ் பிரைஸ் என்ன அப்படின்றதையும் நான் செக் பண்ணிக்கலாம்.
சோ இப்ப இந்த கஸ்டமருக்கு அன்டாக்ஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ? இது கஸ்டமரோ, வெண்டாரோ. இதோடைய ப்ராடக்ட் குவான்டிட்டி என்ன? எவ்வளோ மார்ஜின்ல நான் குடுத்திருக்கேன்? என்னுடைய ஆவரேஜ் பிரைஸ் என்ன? சோ இந்த டேட்டா எல்லாமே எனக்கு இந்த இடத்துல அப்டேட் ஆகும். அபார்ட் ஃப்ரம் தட் இதுல நம்ம ரிப்போர்ட்டிங்ல பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அண்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறமா என்னுடைய ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட்டும் பார்த்துக்கலாம். அண்ட் எக்ஸ்பென்சஸ் கேப்சர் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிளியரா காட்டும். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் பார்ட்னர் லெட்ஜர், ஏஜிங் ரிப்போர்ட் வந்து வெண்டார் வைஸ், கஸ்டமர் வைஸ். இது 2த்தையுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப அஷூர் இன்டீரியர்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கஸ்டமர் கிட்ட என்னென்னலாம் இன்வாய்ஸஸ் வந்து எனக்கு பண்ணியிருக்கேன். ரிசீவபிள் நான் போட்டிருக்கதால இது என்னுடைய கஸ்டமருடைய ஏஜிங் ரிப்போர்ட் எனக்கு காட்டுது. ஸோ 1 to 30 டேஸ்ல எவ்வளோ, 31 to 60 இந்த மாரி டேட்டாவ நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அது இல்லாம அக்கவுண்டிங்ல போகும்போது கஸ்டமர் இன்வாய்ஸஸ், கிரெடிட் நோட், பேமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது ஒவ்வொரு இன்வாய்ஸ்க்கு அகைன்ஸ்டான இருக்கு. இதே மாரி வெண்டாருக்கு வெண்டார் பில், அப்புறம் பேமெண்ட், ரீஃபண்ட்ஸ் எப்படி அப்டேட் பண்றதுன்றது இருக்கு. அண்ட் இது இல்லாம நமக்கு ஜெனரல் செட்டிங்ஸ்ல போனோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இடத்துல மல்டிபிள் கம்பெனிஸ், மல்டிபிள் பிரான்ச்சஸ், மல்டிபிள் யூசர்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். மல்டிபிள் கம்பெனி இங்க இருக்கு. சோ ஒரு கம்பெனில இருக்கிறவங்க இன்னொரு கம்பெனி டேட்டா பார்க்க முடியாது. ஒரு கம்பெனிலேயே 4, 5 பிரான்ச் இருக்குனால, ஒரு பிரான்ச்ல இருக்கிறவங்க இன்னொரு பிரான்ச்சோடைய டேட்டாவ பார்க்க முடியாது. சோ இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணலாம். சிமிலர்லி என்னென்ன மாடியூல்ஸ்லாம் அவைலபிளா இருக்கோ, இது எல்லா மாடியூல்ஸ் உடைய கான்ஃபிகரேஷன் இங்க இருக்கு. இதுல ஏதாவது டிஃபால்ட்டா இல்லாத ஒரு ஒரு ஃப்ளோவோ இல்ல ஒரு ரெக்வயர்மென்ட் வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் அப்படின்றதுல வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுலயும் அவைலபிளா இல்லன்னா, நம்ம மேபி ஃபர்தரா கஸ்டமைசேஷனும் கஸ்டமர் ரெக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாரி பெட்டரான சொல்யூஷன டிஃபைன் பண்ணிட்டு தென் கஸ்டமைசேஷன பிகின் பண்ணுவோம். சோ இதுதான் ஓவரால் டீடைல்ஸ் இதுல இருக்கு. அண்ட் தென் இதுல வேற ஏதாச்சும் queries இருக்கு அப்படின்ற மாரி இருந்தாலோ, ஹலோ கிளவுட்நெக்ஸ்ட் சொல்யூஷன்ஸ ரீச் பண்ணலாம். அண்ட் வேற ஏதாச்சும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னா, எங்களுடைய சேல்ஸ் நம்பர் 9344821195 அந்த நம்பரையும் ரீச் பண்ணி பேசலாம். எஸ். தேங்க் யூ சோ மச்.